Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. பாரதிய ஜனதா கட்சி, பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசம் நலன் காத்தவர்களை, இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த தியாக செம்மல்களை நினைவு பார்ப்பதிலையும் அவர்களுக்கு போற்றுதலையும் பாராட்டுதலையும் வழங்கி கௌரவப்படுத்துவது பாரதிய ஜனதா கட்சியும் மாண்புமிகு பாரத நரேந்திர மோடியும் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் பல சுதந்திர போராட்ட தியாகிகள் வாழ்ந்து மறைந்த இந்த பூமியில் இன்றைக்கு வீரன் சுந்தரன் குடும்பனார் அவருடைய பிறந்த நாளை அவருக்கு மாலை செலுத்தி மரியாதை செலுத்தி நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சுதந்திர போராட்ட போரில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பக்கபலமாக, வெள்ளையத்தேவனுக்கு பக்கபலமாக பணியாற்றிய வீரம் பொருந்திய இந்த கவர்னரி மண்ணில் பிறந்த மாபெரும் தலைவர் சுந்தரலிங்க குடும்பனார் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. காலாடி என்பவருக்கும் முத்தம்மாள் காலாடி என்ற முத்துக்கருப்பண்ணனுக்கும் முத்துரெளி அம்மாளுக்கும் மகனாக பிறந்த வீரன் சுந்தரலிங்க குடும்பன் சுதந்திர போரை போரிடுவதிலே வல்லவன், கூர்ந்த மதிநுட்பம் வாய்ந்தவர். அதனால்தான் வெள்ளைத்தேவன் தன்னுடைய படையிலே சேர்த்து தளபதியாக நியமித்து வைத்தார். அத்தேவருக்கு இன்றைக்கு நாம் மாலை மரியாதை செலுத்துகிறோம். வெள்ளைக்காரருடைய வெடிமருந்து கிடங்கில் தன்னுடைய மனைவியோடு வடிவம்மாளோடு ஆயுத கிடங்கில் விழுந்து அந்த ஆயுத கிடங்கியை மாய்த்த மாபெரும் தலைவன் சுந்தரலிங்க குடும்பன் என்று சொன்னால் மிகையாகாது. அதே போலதான் நமது குயிலி அம்மாள் அவர்கள் வேலு நாச்சியாருடைய படைத்தளவிலே பக்கபலமாக இருந்து தன் உடல் முழுவதும் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு சிவகங்கை சுமையில் வெள்ளைக்காரனுடைய ஆயுத கிடங்கில் தன்னுடைய உயிரை மாய்த்த மாபெரும் தலைவி குயிலி அவர்கள். ஆக சுந்தரலிங்க குடும்பனார், குயிலி போன்றவர்களை நம் நாடு இன்றைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதனாலே தான் நாமும் இன்றைக்கு நன்றாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பெருமையுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமேஸ்வரத்தில் வரும்போது பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டுல நிறைய கடிதம் வருது, அந்த கடிதத்துல கையெழுத்து ஆங்கிலத்திலிருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய விளைவாக இன்னைக்கு எல்லாமே தமிழ்ல வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தேவேந்திர குல வேளாளர்களின் கோரிக்கையான பட்டியல் மாற்றம் பற்றி கேள்வி எழுப்பியிருக்கீர்கள். தற்போது மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கீர்கள். அதற்கான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது காலாடி, பன்னாடி, குடும்பன் எல்லா 7 இனங்களை ஒன்றாக சேர்த்து தேவேந்திர குல வேளாண்மை பட்டியலை தந்ததே பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சட்டமன்றத்தில் கூட இதுவரையிலும் சட்டமன்ற வரலாற்றில் யாருமே இது மாதிரி பேசியது கிடையாது. நான் பேசியது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அது இனிமே பதிவு எடுத்து நிறைய போடுங்க. இன்னும் நிறைய போடணும். நான் நிறைய டிவியில நிறைய திரும்ப பொன்முடி விஷயத்த போட சொல்றோம்ல, அது மாதிரி இந்த விஷயத்தையும் ஏன் போட சொல்லணும் அப்படின்னா மக்கள் நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். எங்கள் பகுதியில் பெரும்பான்மை சமுதாயமா வாழ்கின்ற தேவேந்திர மக்களே பட்டியல் மாற்றம் வெளியே வரவேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நான் பதிவு செய்திருக்கிறேன். இதுவரையிலும் யாரும் அந்த மாதிரி பேசுறது கிடையாது. நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது அதிலே என்னன்னா நிறைய நான் ஓப்பனா சொல்லணும்னா நிறைய பேர் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதனால நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எதுவும் குறைந்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி எது செய்தால் நல்லதுன்னு பார்த்து தேவேந்திர குல மக்களுக்கு நான் என்றென்றும் உங்களுக்கு
சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தது போல உங்கள் விஷயங்கள் நான் என்றைக்கும் குரல் கொடுப்பேன். மாநில சுயாட்சி வந்து அவங்களே கமிட்டி போட்டு அவங்களே ஆய்வு பண்றாங்க, அதை சொல்லி அதனால ஏதாவது அதாவது இப்போ 50 வருஷமா கமிட்டி போட்டுட்டே இருக்கோம். 69ல் கலைஞர் அவர்கள் கமிட்டி போட்டாங்க. 69ல் கமிட்டி போட்டு 70ல் சொன்னாங்க. 71 சொன்னதை இந்திரா காந்தி அம்மையாருக்கு அன்னைக்கு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் எந்த பதிலுமே வரல. ஆனா என்னன்னா ஒரு சீர்திருத்த அமைப்பு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே மொரார்ஜி தேசாய், சர்க்காரியா போன்றவர்கள் எல்லாம் ஒரு கமிட்டி போட்டு ஃபார்ம் பண்ணாங்க. இருந்தா கூட மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. மாநில சுயாட்சி அப்படின்னு வரும்போது அது பிரிவினைவாதத்தை தூண்டும். ஒரு இந்தியா எப்பொழுது வல்லரசு அரசு நாடாக முடியும்? இந்தியா நிர்வாக வசதிக்காக டாக்டர் அம்பேத்கர் ஆர்டிகல் 2 and 3 டாக்டர் அம்பேத்கர் சொன்னது ஆர்டிகல் 2 and 3 படி எல்லா மாநிலங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னாங்க. அதான் நிர்வாக வசதியாக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை செஞ்சாலே போதும், நமக்கு மாநில சுயாட்சி என்பது தேவையில்லை. தமிழகத்துல தொடர்ச்சியா அவங்க காவல்துறை கண் முன்னாலே வெட்டுறது கொலைக்கிறது இந்த மாதிரி நடந்தது. சென்னையில கூட ஒரு போக்குவரத்து காவலர் இவங்க நிக்காங்க, அது முன்னாடி ஒருத்தர் பயம் இல்லாம அவங்க காவலர் முன்னாடி வெட்டுறாரு. இந்த மாதிரி சம்பவங்களுக்கு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? அதாவது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு காவல்துறை பார்த்து பயம் இல்லை. இது முன்னால உள்ள அம்மா கவர்மெண்ட்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போலீஸும் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் இப்போ நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்குகிறது. அது மட்டும் இல்லை, தமிழக எல்லா கிராமங்கள்லையும் போதைப் பொருட்கள் வழக்கத்தில் இருக்கு. இன்னைக்கு டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான ஊழல்லாம் இன்னைக்கு நடைபெற்று இதெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் சுயாட்சி அப்படிங்கிற ஒவ்வொரு இதாக அறிவிச்சு ஒரு மக்களை மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய நாடகங்கள். டாஸ்மாக் தேவையில்லாம அமலாக்கத்துறை இந்த மாநில அரசு எந்த பெர்மிஷன் வாங்காம விசாரணை பண்ணாங்க, இது தேவையில்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் லாயர் ஏன்னா அமலாக்கத்துறை பண பரிமாற்றம், இடி பண பரிமாற்றம் எங்கேயோ அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் இருக்கும்போது அந்த இடத்தில் இடி போறது யாராலும் தவிர்க்க முடியாது.